ஓகே தங்க ப்ளஸ் சாய் பல்லவி. எனக்கு இங்கிலீஷில் படிக்க போய் நேரம் இல்லை சாரி. சரண்யா சகோ சொல்லுங்க. அருமை சரண்யா சகோ சொல்றாங்க அருமை என்று இன்று. ஓ முத்துமா வணக்கம் அப்படி சீதாமா சொல்லியிருக்கா. அப்பா அப்பா என்று கத்தினால் சரண்யா நீ உள்ளே போ என்று சரண்யா அப்பா சத்தமிட்டார். கார்த்தி இருங்கள் போதும், நீ செய்தது வீடு வந்து உன்னை பெண் கேட்டது தவறா எனக்கு தெரியல, ஆனா நான் வருந்துகிறேன் என்று என்று சொல்லிவிட்டு கிஷோரண்ணா வணக்கம் சகோதரி அண்ணா வாருங்கள் சகோ வணக்கம் வணக்கம். நல்ல சிவம் சகோதரி வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? சதீஷ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. இருக்கேன்டாமா சொல்லுடாமா. பாலாண்ணா நன்றி சிய சொல்லியிருக்காங்க. நல்ல சிவம் சகோ வணக்கம். கேஸ்மா கொடுத்துருக்காங்க. ஊட்டி கண்ணன் சகோ தமிழன் வணக்கம். யாது முறை யாருக்குள்ளே சொல்லியிருக்காங்க. கலை விஜய் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சிஎஸ் அண்ணன் வரலையில எல்லாரும் லைக் போடுங்க மாஸ்டர் பாலா. வரல சரவணன் தங்கம்ல கலை விஜய் சகோடி யாது முறையின கூப்பிட்டுருக்காங்க. என்னடா இவன் ஹாய் மட்டும் போடுறானே, தப்பா நினைத்து கொள்ளாதீங்க, அக்காவுக்கு எதுக்கு சிரமம் லைக் போட்டு சைலண்டாக இருந்தது. சாம் அகிலன் தங்கம் நீ எப்பவுமே சின்ன சின்ன கமெண்ட் கொடுங்க தங்கப்பில்ல. நீங்கள் கமெண்ட் கொடுக்குறது எனக்கு வந்து கமெண்ட் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் வருடிச்சலும். சாம் தங்கம் கேர்சிமா அழகானகாட்டு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்ப நிறைய பேர் உறவுகளை காணவில்லை. ராஜாமாவை எங்க காணவில்லை. நாகராஜன் ராஜா சகோ தமிழன்பும் வணக்கம் அப்படி யாதும் முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம் செல்லம் செல்லம் என்னண்ணே தெண்டல் அண்ணே. சாம் அகிலன் சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. கமல் கிஷோர் சகோ யாது முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. நலம் யாது முறை கலைஞர் இருக்காங்க. வேண்டாம் 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 என்ன கோமிதங்க வேண்டாம். அக்கா உங்க வீட்டுல என்ன டின்னர்? சரணையா தங்கம் நம்ம வீட்டுல வந்து சாதம் தாண்டி தங்கம். சாதம் பாவக்காய் குழம்பு கொஞ்சோண்டு இருந்தது, அதை நான் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ரவை போட்டு கொடுத்தேன். ஹாய்மா ஹாய் சுப்பிரமணியன் சகோ வாரிகா சுப்பிரமணியன்மா வணக்கம். நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேறினார். சில நாட்கள் போனது. கார்த்திகை தேடி அவன் வீட்டுக்கு வந்து கார்த்தி என்னை உங்களுக்கு பிடித்திருக்கா சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வந்துட்டு கிஷோர் அண்ணனு ஜோதியோட கதை மட்டும் தான் வருது. இதுல அப்படியே திரும்ப அப்படியே தான் வருது. கிஷோர் அண்ணா எங்க போனாலும் நீங்கே வந்துடுற. நீங்க நல்லா குக் பண்ணுவீங்களா? திவ்யா தங்கம் நான் வந்து இப்போ என்னோட செல்லம்மா சொல்லுவோம் பாரு. நான் வந்து திவ்யாம்மா சாம்பார் வைப்பேன், புளிக்குழம்பு நல்லா வைப்பேன், அப்புறம் வறுவல் எல்லாமே செய்வேன். உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் பொரியல் எல்லாமே சூப்பராக பண்ணிடுவேன். எனக்கு ரசம் வைக்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு வைக்க தெரியாது. மட்டன் குழம்பு வைப்பேன், மீன் குழம்பு நல்லா வைப்பேன். மீன் குழம்பு நல்லா வைப்பேன், மட்டன் குழம்பு சுமாராக தான் வைப்பேன். ரசம் வைக்க தெரியாது எனக்கு. நான் ரசம் வச்சா நல்லா இருக்காது. சாய் பல்லவி எனக்கு ரசமும் பிடிக்காது. ரசம் ஊற்றி நான் சாப்பிடவே மாட்டேன். கொடுமையேன்னு வேணா சாப்பிடுவேனே தவிர பிடிச்சி சாப்பிட மாட்டேன். சாய் பல்லவி வளையலி குடும்பம் அப்படின்னு யாரும் முறை யாரும் இல்லை என்ன கூப்பிட்டுருக்காங்க. சரண்யா சொல்லுங்க அப்படின்னு நாடக மீடியா என்ன கூப்பிட்டுருக்காங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் கேஸ்மா வேண்டும் வேண்டும் என்னது வேண்டும் வேண்டும். ஓகே 2 பேர் பேசிக்கிறீங்களா? வாங்க சகோ வணக்கம். கண்ணன் சகோ ஹாய் வணக்கம் மேடம். திருநெல்வேலி வந்து பாலகிருஷ்ணன் வாங்க. பாலகிருஷ்ணன் சகோ வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐயா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எந்த ஊருங்க ஐயா நீங்க? ஓ திருநெல்வேலி சொல்லிட்டீங்களா? சாரி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். சதீஷ் தோழரே என்ன டெலீட் ஆயிடுச்சு? நல்ல பிள்ளை மகளே கோமதிமா மிக்க சந்தோஷம். கோமதிமா நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் பாலகிருஷ்ணன் சகோதரர். நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. கேஸ்னா வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரணா இருக்கே சொல்லியிருக்காங்க. எங்கே உதயா தங்கம்மா காணோம், வேதனை கண்ணம்மா காணோம், எல்லாம் எங்கே போயிட்டீங்க? காந்தி தங்கம்மா காணோம். ஐயோ பாலா ப்ரோ உனக்கு வச்சுட்டேன் நான். என்னது சாமி தங்கம்ல வார்த்தை என்பது ஏணி போன்றது. அதை நாம் பயன்படுத்தும் போது நம்மை ஏற்றிவிடும், இறக்கியும் விடும். அதனால் நாம் கவனமாக பேசுவோம் அப்படின்னு சிஎஸ்ல சூப்பராக சொல்லியிருக்காங்க. பயங்கர ஸ்பீடாக பேசுறீங்க மேடம். மிக்க நன்றி பாலகிருஷ்ணன் சகோதரனை வளர்த்துடன் வாழ்க. ரொம்ப சந்தோஷம். கிராமத்தை தென்றலன்னா தமிழர்கள் வணக்கம் யாது முறையை கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி பாலகிருஷ்ணன் சகோதரர். ரொம்ப சந்தோஷம். வாங்க மாதுமா வணக்கம். நான் எந்த ஒரு விஷயமும் பேச போவதில்லை. ஒன்றுதான். ஆத்தி மட்டும் சொன்னால் போதும், நிம்மதியாக தூங்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சரியா? அடி ஆத்தி இந்த பிள்ளை பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு. அடி ஆத்தி அப்படியே சொன்ன அந்த பாதகத்தி. அவளை நம்ம என்னன்னு பேசிடலாமா? அதுமா நீங்க கவலைப்படாதீங்க சரியா?